ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு லேர்னிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் அனாலிசிஸ் தான். ஸோ இந்த ரேஞ்ச் அனாலிசிஸ் தான் மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு கோர் கான்செப்டாகவே இருக்கும். ஸோ மார்க்கெட் உங்களுக்கே தெரியும், மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 70% பக்கமாக வந்துட்டு சைட்வேஸில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மார்க்கெட் எடுத்தீங்கனாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 70% வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸில் தான் இருக்கும். அண்ட் தென் 30% தான் வந்துட்டு மொமெண்டமே தரும். இந்த மாதிரி லோலேருந்து ஹை மொமெண்டம் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க்கெட் அகைன் சைட்வேஸ் ஆயிரும். ஸோ இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து அகைன் பிரேக் அவுட் கொடுக்குமா, இல்லை அகைன் வந்துட்டு ஃபாலோ ஆகுமா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம கான்செப்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஈஸியாக மார்க்கெட் வந்து எப்போ பிரேக் டவுன் தரும், எப்போ வந்து மார்க்கெட் வந்து ஃபெயில் ஆகும், அண்ட் தென் எப்போ வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு நல்ல மொமெண்டம் தரும் அப்படிங்கிறத வந்துட்டு ஈஸியாக உங்களால் வந்துட்டு அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட் தான், ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம். ஸோ இந்த ரேஞ்ச் அனாலிசிஸ் வந்துட்டு நீங்கள் எல்லா மார்க்கெட்டுமே யூஸ் பண்ணலாம். இதர் வந்துட்டு நிஃப்டியில், பேங்க் நிஃப்டியில், ஸ்டாக்ஸில், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ, கோல்டு, ஃபாரெக்ஸ் நீங்கள் எதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு யூனிவர்சல் ஒரு ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம். ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணது தான் இந்த ரேஞ்ச் அனாலிசிஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நிஃப்டியில் பார்ப்போம். நிஃப்டியில் வந்துட்டு எப்படி நம்ம இந்த ரேஞ்ச் அனாலிசிஸ் வந்து இது பண்ணுறதுன்ட்டு. ஸோ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸ் டு மேக்ஸ் மார்னிங் வந்துட்டு நிஃப்டி ஓப்பன் ஆனால் என்னென்ன ஸ்விங் கிரியேட் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்விங் வந்துட்டு எப்படி கிரியேட் ஆகலாம், பையிங் ஸ்விங் கிரியேட் ஆகலாம். ஃபஸ்ட்டு கேஸ் எப்படி கிரியேட் ஆகலாம்னா பையிங் ஸ்விங் கிரியேட் ஆகலாம். ஸோ ரெண்டாவது சினாரியோ என்ன கிரியேட் ஆகலாம், செல்லிங் ஸ்விங் கிரியேட் ஆகலாம் ஓப்பன் ஆகிட்டு. மூணாவது என்ன கிரியேட் ஆகலாம், மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு எந்த சைடுமே போகாமல் சைட்வேஸில் போகும். ஸோ இது 3 ஸ்விங் கிரியேட் ஆகலாமா. ஸோ மேக்ஸ் டு மேக்ஸ் இது 3 தான் கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கு மேலே எதுவுமே கிரியேட் ஆகிறது வாய்ப்பு இல்லைனா மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சுன்னா உடனே பையிங் சைடு போகணும், இல்லைன்னா செல்லிங் சைடில் வரணும். அப்படி இல்லைன்னா எந்த சைடுமே போகாமல் ரேஞ்சுக்குள்ளே ஒரு சைட்வேஸில் அதே இடத்துலேயே மார்க்கெட் வந்து ரொம்ப சாப்பினஸாக இருக்கும். ஸோ இது மூணு இதுதான். ஸோ 3 ஸ்விங் தான் மார்னிங்கில் வந்துட்டு மார்க்கெட் கிரியேட் ஆகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த 3 ஸ்விங்குக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்கேஸ் மார்னிங் வந்துட்டு நிஃப்டி ஓப்பன் ஆகிட்டு நல்ல ஒரு பையிங் ஸ்விங் கிரியேட் ஆகிடுது. பையிங் ஸ்விங் கிரியேட் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்துட்டு கண்டினியூஸாக பை ஆகிட்டே போகாது, ஏதோ ஒரு இடத்துல ரெஸ்ட்னு பேசுவோம். ஸோ ப்ரைஸ் வந்து இன்கேஸ் ரெஸ்ட்னு பேசாது, நீங்கள் ரெஸ்ட்னு பேச ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்துட்டு செல்லிங் வரும், ரீட்ரெஸ் ஆகும். ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக வந்துட்டு இதுக்கப்புறம் என்னென்ன இந்த இந்த பர்டிகுலர் லெவலில் என்னென்ன நடக்கிறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த பையிங்ஸும் கிரியேட் ஆனது அப்படியே ஃபுல்லாக ரிவர்சல் ஆகிடலாம். நெக்ஸ்ட் கேஸ் இன்னும் நடக்கலாம், அகைன் சப்போர்ட் கிரியேட் அகைன் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு அப்ரோச் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்கலாம், இல்லை மார்க்கெட் வந்து அங்கேயே ஹோல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாம், இல்லை அங்கேருந்து வந்து ஹை பிரேக் ஆகிட்டு செல்லிங் நடக்கலாம். ஸோ இந்த ஒரு 3 ஹை லெவலில் போணுச்சுன்னா இது 2 ஆப்பர்ச்சுனிட்டி தான். செல்லிங் வந்துச்சுன்னா டேரெக்டாக வி ஷேப்பில் பை ஆனது அப்படி வி ஷேப்பில் ரிவர்சல் ஆகிறது ஒரு கேஸு. இன்னொரு கேஸ் என்னென்னா ப்ரைஸ் வந்து ஹை ரெஸ்டன் பேஸ் ஆகிட்டு சேம் அதே லெவலில் பிரேக் அவுட் கொடுக்குறது. ஸோ இது 2 கேஸ் இருக்குது. இன்கேஸ் மூணாவதாக வந்துட்டு ஒரு ட்ராப்பிங் கேஸ்னு சொல்லலாம். இப்போ வந்து ஹை ரெஸ்டன் பேஸ் ஆகிட்டு அகைன் வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டு அடுத்து அங்கேருந்து செல்லிங் வந்துடும். ஸோ இது வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 10ல் ஒரு 2 ஆர் 3 ட்ரேட் தான் இந்த மாதிரி வந்துட்டு பிரேக் அவுட் ஃபெயில் கொடுக்கும். ஸோ அதுவுமே வந்துட்டு நம்ம எப்படி இந்த பிரேக் அவுட் ஃபெயிலை வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணுறது, முன்னாடியே நான் வந்துட்டு நம்ம எப்படி ட்ரேட் எடுக்காமங்கிறதும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கேஸ் தான். இது வந்து அப்படியே ஆப்போசிட் செல்லிங் சைடுக்கு. செல் சைடுனா இப்போ செல்லிங் ஸ்விங் கிரியேட் ஆனிச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும், ஒன்லி சப்போர்ட் கிரியேட் ஆகும். சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு அது டேரெக்டாக ஃபுல்லாக ரிவர்சல் ஆகிறது ஒரு கேஸ். அண்ட் தென் செல்லிங் வந்துச்சுன்னா அகைன் வந்துட்டு சேம் அதே லெவல் டெஸ்ட் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுக்குறது, பிரேக் டவுன் கொடுக்குறது இன்னொரு கேஸ். இன்னொரு கேஸ் வந்துட்டு சேம் அதே மாதிரி தான். செல்லிங் வந்துச்சுன்னா ப்ரைஸ் வந்துட்டு சப்போர்ட் டெஸ்ட் ஆகிட்டு லோவர் லெவல் பிரேக்கிங் கொடுத்துட்டு அகைன் ஹையர் லெவலில் வந்துடும். ஸோ இதுதான் வந்துட்டு இது வந்து ஒரு ட்ராப்பிங் கேஸ்னு சொல்லலாம். ஸோ இது வந்து சேம் அதே மாதிரி தான் பை சைடுக்கும் முதல் சொன்ன மாதிரி தான். ஸோ சைட்வேஸில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த டே வந்து நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகும். மார்னிங் ஓப்பனிங்லேயே சைட்வேஸாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஆஃப் அந்த செஷனை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு டபுள் சைடு ஹையும் பிரேக் ஆகும், லோவும் பிரேக் ஆகும். ஸோ அதில் போய் நம்ம மாட்டிட்டோம்னா நமக்கு எஸ்எல் தான் வந்துட்டு லாஸ்ட்டாக அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு எஸ்எல் தான் நிற்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் இப்போது கரண்ட்டாக வந்துட்டு எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆனோடனே நம்ம ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனோடனே செல்லிங் ஸ்விங் கிரியேட் ஆகிருக்கு. செல்லிங் ஸ்விங் கிரியேட் ஆனோடனே மார்க்கெட் வந்து அகைன் வந்துட்டு செல்லிங் கண்டினியூஷன் ஆகாது, அகைன் ஒரு இடத்துல சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்கு. சப்போர்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அகைன் ஒரு ஹை கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஓரளவு நம்மளுக்கு வந்து ரேஞ்ச் கிடச்சிச்சு. ஸோ இந்த ரேஞ்சில் அகைன் மார்க்கெட் செல்லிங் வருது, அகைன் பையிங் வருது, அகைன் லோவர் லெவலில் டெஸ்ட் ஆகிட்டு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிருதுனாலே ப்ரைஸில் வந்து வீக்னஸ் வந்து ஹோல்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ இந்த வீக்னஸ் கன்ஃபர்மேஷன் வந்தாலே நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. மார்க்கெட்டில் வந்துட்டு பையர்ஸ் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டட் இல்லை, பர்டிகுலர் இந்த லெவலில். அகைன் மார்க்கெட் பையிங் வருது, அகைன் செல்லிங் வருது. ஸோ அகைன் மார்க்கெட் பையிங் வருது, அகைன் சேம் எங்கெங்கெல்லாம் பையிங் வருதோ அப்பப்போலாம் வந்துட்டு அகைன் செல்லஸ் ரிவர்சல் ஆயிடுது. ஸோ ஆல்ரெடி மார்னிங்லேயுமே ஒரு நல்ல செல்லிங் ஸ்விங்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ இன்றைக்கி மேக்ஸிமம் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்துட்டு அகைன் சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆஸ் பர் ரேஞ்ச் அனாலிசிஸ். அதுக்கு முன்னாடி டே போய் பார்ப்போம். மார்க்கெட் என்ன இருக்குது, மார்க்கெட் ஓப்பனிங்லேயே வந்துட்டு சைட்வேஸில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு செல்லிங் ஸ்விங்
இன்கேஸ் இது செல்லிங் ஸ்விங்னு எடுத்துப்போம். செல்லிங் ஸ்விங் எடுத்திருக்கு, அகைன் சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்கு, அகைன் வந்துட்டு அகைன் ஹை கிரியேட் ஆயிருக்கு, அகைன் இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே மார்க்கெட் ஹோல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சில் சைட்வேஸில் ஆகிட்டு அதுக்கப்புறம் க்ளோசிங்கில் ஒரு பையிங் ஸ்விங் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி செஷன்லாம் வந்துட்டு நான் அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னு சொல்கிறேன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஒரு ரேஞ்சு கிரியேட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், சேம் அந்த ரேஞ்சுக்குள்ளாரே மார்க்கெட் ட்ரேட் ஆகும். ஸோ இன்கேஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன இருக்குது, செல்லிங் வந்துருக்கு, அகைன் சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்கு, அகைன் இந்த ரேஞ்சு பிரேக்னு கொடுத்துட்டு, ஸோ இந்த மாதிரி செஷன் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து ட்ரேட் எடுக்கலாம், ஈஸியாக நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான செஷன் தான் இந்த மாதிரி செஷனு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளாரே இருக்குன்னு வைங்களேன், ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 1 hour 2 hours வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளாரே இருந்துச்சுன்னா, இதர் இன்ட்ராடே ஹை லோ பிரேக் ஆகாமல் அந்த லோ பிரேக் ஆனாலுமே க்ளோசிங் வைக்காமல் அந்த ரேஞ்சுக்குள்ளாரே சுற்றுனுச்சுன்னா இந்த மாதிரி ட்ரேடிங் செஷன் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ அவாய்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு அப்புறமேட்டு கூட பாருங்கள் மார்க்கெட் வந்துட்டு சேம் அகைன் ரேஞ்ச் கிரியேட் ஆகிட்டு அகைன் அந்த ரேஞ்சுக்குள்ளாரே தான் சைட்வேஸ் வந்திருக்கு, அந்த க்ளோசிங் டைமில் ஒரு ஒரு மூமெண்டம் வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி செஷன் போய் பார்ப்போம். ஸோ மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, ஓப்பன் ஆனோடனே நல்ல பையிங் வந்திருக்கு, பையிங் வந்ததுக்கப்புறம் அகைன் டிஸ்டன்ஸ் பேஸ் ஆயிருக்கு, அகைன் செல்லிங் வந்திருக்கு, அகைன் ரேஞ்ச் கிரியேட் ஆயிருக்கு, ரேஞ்ச் கிரியேட் ஆனோன்னா ஹையர் லெவலில் பிரேக் ஆனோன்னா ஸோ அகைன் நம்ம கன்ஃபர்மேஷன் வந்துச்சு, ரேஞ்செலாம் ஹையர் லெவலில் பிரேக் ஆகுது, அதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மூமெண்டம். ஸோ இந்த மாதிரி கேஸ் தான் வந்துட்டு ரேஞ்ச் அனாலிசிஸ் சொல்லுவோம். மார்னிங் ஒரு 12 o'clock இந்த மாதிரி சினாரியோ நடந்தால் மட்டும் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஸோ இன்கேஸ் அதுக்கு முன்னாடியே அதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா ஸோ அந்த மாதிரி கேஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு இது வந்து மார்னிங்கில் யார் பையர்ஸ் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கா இல்லை செல்லர்ஸ் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கான்னு பேஸ் பண்ணி எடுக்கிற ட்ரேட் இது. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆனோடனே நல்ல செல்லிங் வருது, செல்லிங் வந்ததுக்கப்புறம் அகைன் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் கிரியேட் ஆகுது, ரேஞ்ச் கிரியேட் ஆனோன்னா அகைன் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது, அகைன் செல்லிங் வருது, அகைன் பையிங் வருது, அகைன் செல்லிங். ஸோ அகைன் ரேஞ்ச் என்ட்ரி அண்ட் தென் ப்ரீவியஸ் ஹை வந்து எஸ்எல் அண்ட் தென் மார்க்கெட் வந்து அகைன் வந்துட்டு நியர் தி ஸ்டாப்லஸ் பக்கம் வந்துட்டு அகைன் கண்டினியூஷன் வந்துச்சு. ஸோ மார்னிங் வந்துட்டு ஒரு பர்டிகுலராக ஒரு 1 hour பக்கமாக இந்த ரேஞ்ச் அனலைஸ் பண்ணோம். ஸோ மார்க்கெட் எங்கே சப்போர்ட் எடுக்குது, எங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் பேஸ் ஆகுது, எங்கே ரேஞ்ச் கிரியேட் ஆகுதுன்னு. ஸோ அதுக்கு முன்னாடி செஷன் போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி செஷன் வந்து ஆப்போசிட் மார்க்கெட் வந்துட்டு நல்லா பையிங்ஸும் கிரியேட் ஆகுது, அகைன் ரேஞ்ச் கிரியேட் ஆகுது, அகைன் செல்லிங் வருது, அகைன் இந்த இடத்துல சப்போர்ட் கிரியேட் ஆகுது, ஃபர்ஸ்ட் தடவை பையர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, அகைன் ஃபெயில், செகண்ட் தடவை பையர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, அகைன் ஃபெயில். ஸோ அகைன் வந்துட்டு ஹையர் லோ கிரியேட் ஆகிட்டு அகைன் இந்த ரேஞ்சுக்குள்ளே லோவர் லெவலில் டெஸ்ட் ஆகுது. ஸோ எப்படி சொன்னால் மார்க்கெட் வந்து பையிங் வந்திருக்கு, அகைன் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு, ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அகைன் செல்லிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் தடவை சப்போர்ட் கிரியேட் ஆகுது, அகைன் பையிங் வருது, ஹை கிரியேட் ஆகுது, அகைன் நியர் த சப்போர்ட் வந்துடுது, அகைன் பையிங் வருது, இந்த இடத்துல அகைன் பையிங் வருது, அகைன் ஒரு ஹையர் லோ கிரியேட் ஆகுது, அகைன் செல்லிங் வந்துடுது, அகைன் 3வது தடவையும் பையிங் வருது, அகைன் இந்த ஹைக்கு கீழே ஹையர் லோ கிரியேட் ஆகுது, அகைன் செல்லிங் வரும்போது இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகிட்டு ப்ரைஸில் வந்துட்டு வீக்னஸ் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரென்த் இருக்கும் மீன்ஸ் எப்படின்னா ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் பேஸ் ஆகுது, அகைன் வந்துட்டு சப்போர்ட் கிரியேட் ஆகுது, சேம் லெவலில் வந்துட்டு மறுபடியும் அப்ரோச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி அப்ரோச் பண்ணியிருந்தா ப்ரைஸில் வந்து ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணிடலாம். பட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா வீக்னஸ் வந்து ஷோ ஆகிட்டே வருது, இந்தன்னு பார்த்தீங்கன்னா லோவும் டெஸ்ட் ஆகிட்டே வருது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரேஞ்சில் லோவர் லெவலில் டெஸ்ட் ஆகுது. ஸோ அகைன் வந்துட்டு ப்ரைஸ் வந்து பையிங் வந்துட்டு லோவர் லெவல் டெஸ்ட் ஆகிட்டு ஹையர் லோ கிரேட் ஆகிட்டு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் நல்லா ஹெல்தி கேண்டில் க்ளோசிங் வச்சோன்னா அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மொமெண்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன மொமெண்டம்லேயே ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும் கேப்சர் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நாளில் போய் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் வந்து நியர்லி இந்த லெவலில் ஓப்பன் ஆயிருக்கு, ஓப்பன் ஆகிட்டு அகைன் ஒரு இன்கேஸ் வந்துட்டு ஒரு கேண்டிலில் வந்துட்டு ரெசிஸ்டன்ட் பேஸ் ஆகிறது, இப்போ வந்து பை ஆகும், சிங்கிள் கேண்டில் ரெசிஸ்டன்ட் பேஸ் ஆகும், அகைன் அடுத்த கேண்டிலே பிரேக் ஆகணும். ஸோ அது வந்துட்டு ரேஞ்சு கிடையாது. ஸோ ப்ரைஸ் வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ட் பேஸ் ஆச்சுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே ஒரு 50 to 30 minutes வந்து ஹோல்ட் ஆகணும். ஸோ அதுதான் வந்துட்டு ப்ராப்பரான ஹைன்னு மார்க் பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து செல்லிங் வருது, அகைன் சப்போர்ட் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு மேலே மார்க்கெட் வந்து நல்லாவே ஹோல்ட் ஆயிடுது. ஸோ அப்போ இது வந்துட்டு ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும். அண்ட் தென் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே ப்ரைஸ் வந்து 1 2 3 4 கேண்டில் பக்கமும் ஹோல்ட் ஆகுது. ஸோ அப்போ இதை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹையாக நம்ம எடுத்துப்போம். நல்ல ஒரு ப்ரைஸ் வந்து ரியாக்ட் ஆகுது, இந்த ஹைக்கு வந்து அப்ரோச் பண்ணிட்டு கொஞ்சம் ஹோல்ட் ஆகுது. ஸோ இது வந்துட்டு ரெஸ்டாக எடுத்துப்போம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் என்ன ஆகுது, அகைன் வந்து ஹையர் லோ கிரேட் ஆகுது, ஹையர் லோ கிரேட் ஆகிட்டு நெக்ஸ்ட் கேண்டிலே பிரேக் அவுட், நல்லா ஹெல்தி கேண்டில் பிரேக் அவுட் கொடுக்கும்போது அண்ட் தென் கோ ஃபார் என்ட்ரி அண்ட் தென் எஸ்எல் நியர் தீலோ அண்ட் தென் அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பையிங் ரேலி கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டே போய் வைப்போம். ஸோ இந்த மாதிரி பின்னாடி போய் பேக் டெஸ்ட் பண்ணி வைப்போம் நான் சொல்கிறத. ஸோ இப்போ சொன்னதா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சிங்கிள் கேண்டில் பையிங்கு, சிங்கிள் கேண்டிலில் வந்துட்டு சப்போர்ட் கிரியேட் ஆனிச்சுன்னா அந்த சப்போர்ட்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு லெவலில் சப்போர்ட் அடிச்சுன்னா அந்த சப்போர்ட்டுக்கு மேலே மேக்ஸிமம் 50 to 30 minutes வந்துட்டு மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகணும். ஸோ அப்படி ஹோல்ட் ஆனால் மட்டும் அந்த சப்போர்ட் வந்து எடுத்துக்காங்க. ஸோ டேரெக்டாக வந்து இது வந்து ஃபுல் செல்லிங் ஸ்விங்காக தான் நான் எடுத்துப்பேன். ஏன்னா சிங்கிள் கேண்டில் சப்போர்ட்டை வந்துட்டு சப்போர்ட் எடுக்கிறது அவ்வளோ ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்குது, அந்த சப்போர்ட் வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் எடுக்க மாட்டேன். ஸோ
ஹைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு செல்லிங் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 1 2 3 4 ஒரு ஹாஃப் அன் ஹவர் பக்கமாக 30 மினிட்ஸ் பக்கமாக இந்த சப்போர்ட் ஹோல்ட் ஆகுது. ஸோ அப்போ இது வந்துட்டு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ் வந்து ஹைஸ்லேருந்து நல்ல செல்லிங் அண்ட் தென் ரேஞ்ச் கிரியேட் ஆனால் ரேஞ்ச் வந்து டேரக்ட் பிரேக். ஸோ அகைன் கோ ஃபார் என்ட்ரி அண்ட் தென் எஸ்எல் இந்த ஹை அண்ட் தென் அதுக்கப்புறம் மொமெண்டம். ஸோ அடுத்த அடுத்த செஷன் பார்ப்போம். ஸோ மார்க்கெட் ரெசன் பேஸ் ஆயிருக்கு, அகைன் ஓப்பன் ஆயிருக்கு. அகைன் இந்த சப்போர்ட்டு கீழே மேலே மார்க்கெட் வந்து ஒரு 30 மினிட்ஸ் பக்கமாக ஹோல்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் ஹையர் லோ கிரியேட் ஆகிட்டு அகைன் செல்லிங் வரும்போது ஸோ ஓவராலாக இந்த பையிங் வந்து 70-80% ரிவர்சல் ஆனாலே கன்ஃபார்ம் ஆயிரும். அகைன் ப்ரைஸ் வந்து இந்த லோ பிரேக் அவுட் ஆகி ஒரு மொமெண்டம் வரப்போகுதுன்ட்டு. ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஸ்பாட்டில் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு 2 கேண்டில் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஆப்ஷன் சார்ட்டில் போய் பண்ணிங்கன்னா இந்த ஒரு கேண்டில் இந்த மாதிரி அக்ரஸிவ் கேண்டில் வந்தாலே போதும். மார்க்கெட்டு ஆப்ஷன்ஸில் வந்துட்டு 40 to 50 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாகவே கவர் பண்ணோம். ஸோ நிஃப்டியில் 40 to 50 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணுறதுங்கிறது ஒரு டீசெண்டான ஒரு மொமெண்டம் தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் கேஸ் பார்ப்போம். ப்ரைஸ் வந்துட்டு ரெசன் பேஸாக இருக்குது, செல்லிங் வருது, டேரக்ட் ஹை பிரேக். ஸோ இதுதான் சொல்கிறேன், இந்த மாதிரி டேரக்ட் ஹை பிரேக் ஆனிச்சுன்னா ஸோ இது வந்துட்டு இந்த ஹை பிரேக் ஆகிற ஸ்விங்கை வந்து எடுத்துப்போம். வந்து இன்கேஸ் ஃபஸ்ட்டு வந்து பையிங் வருதுன்னு வைங்க, ரெசன் பேஸ் ஆகுது, டேரக்ட் செல்லிங் வந்துச்சுன்னா அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ரேஞ்ச் வந்து எடுத்துக்கூடாது. ஸோ இப்போ டேரெக்டாக ஒரு 2 கேண்டலில் அகைன் செல்லிங் வந்துச்சுன்னா ஸோ அப்போ நம்ம வந்து ரேஞ்சை எதாக எடுத்துக்கணும், இதுதான் ரேஞ்சாக எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து ஹையர் லோ கிரியேட்டட் அகைன் சப்போர்ட் கிரியேட் ஆனால் செல் சைட் அகைன் வந்துட்டு ஹை சைட் போணுச்சுன்னா ஸோ இந்த மாதிரி செஷனை வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்க்கெட் வந்து ஹை போயிருக்கு, ரெசன் பேஸாக இருக்குது, அகைன் செல்லிங் வருது, லோ பிரேக் ஆகிட்டு, லோ பிரேக் ஆனோம்னா அகைன் வந்துட்டு ஹை பிரேக் ஆகிறது கம்மி ப்ராபபிலிட்டி தான். பட் அகைன் மார்க்கெட் வந்து ஹை பிரேக் ஆகிட்டு, ஹை பிரேக் ஆனதுக்கப்புறம் அகைன் வந்துட்டு லோ பிரேக் ஆனிச்சுன்னா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கேஸ் வந்து கிரியேட் ஆகிறது ரொம்பவே ரேர் தான். இன்கேஸ் வந்து கிரியேட் ஆனிச்சுன்னா இந்த மாதிரி செஷன் வந்து அவாய்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா மார்க்கெட் வந்து ஸ்விங்கோட நேச்சரில் தான் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ பையிங் அகைன் செல்லிங், பையிங் செல்லிங், பையிங் செல்லிங் இப்படி தான் போகும். ப்ரைஸ் வந்துட்டு ஹை வச்சுட்டு அகைன் வந்துட்டு லோ பிரேக் ஆகுறது, லோ பிரேக் ஆனோம்னா அகைன் வந்துட்டு ப்ரீவியஸ் ஹை பிரேக் ஆகுது, மறுபடியும் ஹை பிரேக் ஆகிட்டு அகைன் லோ பிரேக் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்காது. இப்படி ஹை பிரேக் ஆனோம்னா அகைன் வந்து லோ வருது, லோ பிரேக் பண்ணிட்டு அகைன் ஹை போகிறது, ஹை பிரேக் ஆகிட்டு அகைன் லோ வருது, லோ பிரேக் ஆகிட்டு அகைன் ஹை போகிறது. ஸோ இந்த மாதிரி செஷன் வந்துட்டு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ அது வந்து அன்எக்ஸ்பெக்டட் அன்சர்டைன் மார்க்கெட்டில் கூட அந்த மாதிரி வந்துட்டு ஸ்விங்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு, ரெஸ்டன் பேஸ் ஆயிருக்கு, அகைன் செல்லிங் வந்துட்டு சப்போர்ட் கிரியேட் டேரக்ட் ஹை பிரேக். ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல எதை வந்துட்டு ஸ்விங்காக எடுத்துக்கணும்னா அப்போ இதுதான் நம்ம ரேஞ்சாக எடுத்துக்கணும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு அகைன் செல்லிங் வந்துருக்கு, அகைன் சப்போர்ட் கிரியேட் இருக்குது, அகைன் 50 to 80% கவர் ஆனோம்னா நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம். அந்த எஸ்எல் வந்துட்டு நியர் இந்த லெவல். தென் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த டே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு சாப்பியாக வந்துட்டு கிரியேட் ஆகிட்டு அகைன் அந்த ரேஞ்சுக்குள்ள ஏரியா க்ளோஸ் ஆகிட்டு, சப்போஸ் இன் கேஸ் வந்துட்டு இந்த ட்ரேட் வந்துட்டு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்லி நம்ம என்ட்ரி எடுத்த இடத்துல வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்கேஸ் வந்து ஆப்ஷனில் எடுக்கிறீங்க ப்ரீமியம் டிகே வந்து வந்திருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எஸ்எல்னே வந்து கால்குலேட் பண்ணிப்போம். ஸோ அடுத்ததில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு நல்லா சப்போர்ட் கிரியேட் ஹை கிரியேட் இருக்குது. ரெஸ்டன் பேஸ் ஆனதுக்கப்புறம் அகைன் செல்லிங் வந்திருக்கு, அகைன் சேம் லெவல் வந்திருக்கு. ஸோ 50 to 80 to 90% கவர் ஆகும் போதே நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருவோம். என்ட்ரி எடுத்துட்டு அந்த எஸ்ஆர் அந்த மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் நல்லாவே ஒரு ரேலி கொடுத்துருக்கு. ஸோ அடுத்த செஷன் போய் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த செஷன்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிடுவோம் எந்தெந்த செஷன் வந்து டிபி வருது, எந்தெந்த எஸ்எல் வருதுன்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு நான் டிபி வந்திருக்கு. ஸோ அதை வந்துட்டு நான் க்ரீனில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த செஷன் டிபி அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்த செஷன் வந்து நம்ம எஸ்எல்னே மார்க் பண்ணிப்போம். அண்ட் தென் இது டிபி வந்திருக்கு இந்த செஷனில். அண்ட் தென் இந்த செஷன்லேயும் சேம் டிபி தான். ஏன்னா ப்ரைஸ் வந்து செல்லிங் வந்திருக்கு, சப்போர்ட் கிரிட்டு ரேஞ்சில் சப்போர்ட் டெஸ்ட் ஆகிட்டு அகைன் ஃபெயில் செல் சைடுக்கு. ஸோ இதுவும் நம்ம டிபி தான். நெக்ஸ்ட் இந்த செஷன்லேயும் டிபி தான், ரேஞ்சுக்கு அப்புறம் ஹையர் லெவல் பிரேக் ஆகிருக்கு. அகைன் நெக்ஸ்ட் இந்த செஷன்லேயும் சப்போர்ட் டெஸ்ட் ஆகிருக்கு, மார்க்கெட் வந்து பை ஆயிருக்கு, அகைன் ரெஸ்டன் பேஸ் ஆயிருக்கு, செல்லிங் வந்துட்டு சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்கு, பையிங் அகைன் ஃபெயில், அகைன் பையிங் அகைன் ஃபெயில், அகைன் பையிங் அகைன் ஃபெயில், சப்போர்ட் பிரேக் ஆகிட்டு நல்ல கேண்டில் க்ளோசிங் வச்சுட்டு என்ட்ரி இந்த இடத்துல எஸ்எல் ப்ரீவியஸ் ஹை அண்ட் தென் அதுக்கப்புறம் ஒரு மொமெண்டம். ஸோ திஸ் கோனா பி அவர் டிபி, இதுவும் நம்ம டிபி தான். அண்ட் தென் திஸ் டேவும் நம்மளுக்கு வந்துட்டு டிபி மீன்ஸ் எஸ்எல்க்கு நியர்லி பக்கமாக போயிட்டு வந்துருக்கு. ஸோ இன்கேஸ் வந்துட்டு மேக்ஸ் டு மேக்ஸ் நம்ம இது எஸ்எல்னே மார்க் பண்ணிப்போம். ஏன்னா ஒரு மொமெண்டம் ஒரு நம்ம ரேஞ்ச் பிரேக் ஆனதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல இந்த ரேஞ்ச் எடுத்திருந்தீங்கன்னா அகைன் வந்துட்டு இந்த இடத்துல பிரேக்னு கொடுத்துருக்கு, அண்ட் தென் ப்ரைஸ் வந்து அப்படியே ரிவர்சல் ஆகிட்டு ஸோ இதில் வந்துட்டு ப்ரீமியம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே மூவ் ஆகும். ஸோ இந்த ஹையில் வந்துட்டு ப்ரீமியமில் பிரேக் ஆகிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்துட்டு இந்த ட்ரேட் வந்து எஸ்எல்னே வச்சுக்கிறேன். ஸ்பாட்டில் ஃபியூச்சர்ஸில் எடுத்துருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு டிபி தான். ப்ரீவியஸ் ஹை எஸ்எல் வைக்கும் போது அண்ட் தென் அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபால் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா இதுவுமே டிபி தான், ரேஞ்ச் கிரியேட் ஆயிருக்கு மார்க்கெட் வந்துட்டு.
ஸோ இந்த இடத்துல ரேஞ்சு கிரியேட் ஆயிருக்கு, ரேஞ்சு ஹையர் லெவலில் ஹோல்ட் ஆகிட்டு பிரேக் அவுட்டு. ஸோ திஸ் கோனா பி அவர் டிபி. ஸோ இந்த டேவும் க்ரீனில் தான் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் இந்த கேஸ் வந்துட்டு நம்ம எஸ்எல்னு இது பண்ணுவோம். மார்க்கெட் சாப்பியாக இருந்திருக்கு, ரேஞ்சில் இருந்திருக்கு. ஸோ இதையும் எடுத்துப்போம். ஏன்னா நம்ம பேக் டெஸ்ட் பண்ணுறோன்னா, ஸோ நமக்கு எஸ்எல் வந்துட்டு சும்மா லைட்டாக கொஞ்சம் பையிங் வந்தாலுமே அதை நம்ம எஸ்எல்ல கால்குலேட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளோட பேக் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ இந்த மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம எதுவும் இது பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் முன்னாடி போயிட்டு நம்ம இன்னும் பேக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா சேம் டு சேம் வந்துட்டு ஒரு சாப்பி மார்க்கெட் மாதிரி தான். ஸோ ரேஞ்சு கிரியேட் ஆயிருக்கு, அகைன் செல்லிங் வருது. ஸோ இதெல்லாம் வந்து சிங்கிள் கேண்டல் சப்போர்ட், அகைன் லோவரில் வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சு கிரியேட் ஆகிட்டு அகைன் மார்க்கெட் ஹையர் லோ கிரியேட் ஆகிட்டு அகைன் பையிங் வருது, சேம் ஹை பிரேக். ஸோ இந்த மாதிரி செஷனை தான் வந்துட்டு நான் வந்துட்டு அவாய்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ ஏன் அவாய்ட் பண்ண சொல்கிறேன்னா, மார்க்கெட் வந்துட்டு ஒரு ரேஞ்சுக்குள்ளாரே இருக்கும். இதுதான் வந்துட்டு இன்ட்ராடேவோட ஹை, and then பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே லோ. மார்க்கெட் வந்து பையிங் வருது, அகைன் சேம் லோ வருது, அகைன் ரிவர்ஸில் ஆயிருது, அகைன் செல்லிங் வருது, அகைன் பையிங் வருது, அகைன் செல்லிங் வந்துடுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 வாட்டி பக்கமாக வந்து பையர்ஸ் வந்து இன்வைட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு தடவை இங்கே பையர்ஸ் வந்து இன்வைட் பண்ணியிருக்கு, அண்ட் தென் செகண்ட் தடவை இன்வைட் பண்ணியிருக்கு, அகைன் தேர்டு தடவை இன்வைட் பண்ணியிருக்கு. 3 வாட்டி பையர்ஸ் இன்வைட் பண்ணிட்டு அகைன் லாஸ்ட்டாக ஃபர்தராக க்ளோசிங் டைமில் வந்துட்டு பிரேக் டவுன் கொடுத்துட்டு. ஸோ இந்த மாதிரி செஷனை வந்துட்டு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் சேஃப். ஏன்னா ஒரு ரேஞ்சு எடுத்துட்டிங்கன்னா இன்கேஸ் வந்துட்டு இந்த பையிங் வந்துட்டு 70 to 80% கவர் ஆகும் போதே நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ அப்படி எஸ்எல் பார்க்கும்போது இந்த டே வந்துட்டு நம்ம எஸ்எல்டேனே நம்ம மார்க் பண்ணிப்போம். ஸோ அப்போது இந்த டே வந்துட்டு நம்மளுக்கு எஸ்எல்டே. அந்த நெக்ஸ்ட் டே போய் பார்ப்போம். நெக்ஸ்ட் டே சேம் அதே மாதிரி தான். ப்ரைஸ் வந்துட்டு ரெஸ்டன் பேஸ் ஆயிருக்கு, அகைன் ரேஞ்ச் கிரியேட் ஆயிருக்கு. ரேஞ்சில் ப்ரைஸ் வந்து அகைன் ஹை வந்திருக்கு. ஹை வந்ததுக்கப்புறம் அகைன் நியர் தி லோ ப்ரைஸ் வரும்போது ஸோ அந்த நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுப்போம். ஸோ இந்த இடத்துல எடுக்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு சின்ன மொமெண்டம் வந்திருக்கு. ஸோ இதுலேயும் வந்துட்டு நம்ம எஸ்எல்டே மார்க் பண்ணிப்போம். அண்ட் தென் நெக்ஸ்ட் டே போய் பார்ப்போம். ப்ரீவியஸாக மார்க்கெட் ஹை கிரியேட் ஆயிருக்கு, அகைன் செல்லிங் வந்திருக்கு, அகைன் சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்கு. சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து அகைன் ரேஞ்ச் ஹை வந்திருக்கு. ரேஞ்ச் ஹை வந்ததுக்கப்புறம் ஹையர் லோ கிரியேட் ஆகிட்டு அகைன் மார்க்கெட் ஃபெயில் ஆகும்போது ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ இந்த இடத்துல நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ப்ரைஸ் ரெஸ்டன் ஃபீஸ் இருக்குது, டேரக்ட் செல்லிங், அண்ட் தென் சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்கு. சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து அகைன் ஹை வந்துட்டு அகைன் ஹையர் லோ கிரியேட் ஆயிருக்கு. ஹையர் லோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து செல்லிங் வருது, அகைன் ரெஸ்டன் பேஸ் ஆகுது. அகைன் ஃபஸ்ட்டு தடவை பையர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க, ப்ரீவியஸ் ஹை பிரேக் பண்ண முடியல, அகைன் செல்லிங் வந்துடுது. அகைன் பையிங் வருது, லோவர் ஹை கிரியேட் ஆகுது, அகைன் செல்லிங் வந்துடுது. அகைன் பையிங் வருது, லோவர் ஹை கிரியேட் ஆகுது, அகைன் செல்லிங் வருது. லாஸ்ட்டு இந்த இடத்துல பாரு, இந்த இடத்துல கூட ஒரு சின்ன பையர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுவும் ஃபெயில் ஆகிட்டு ஹையர் லோ கிரியேட் ஆகிட்டு. ஸோ ஃபெயில் ஆகும்போது இங்கே எடுத்துருப்போம். அண்ட் தென் லோ வந்துட்டு வில் பி அவர் டிபி, அண்ட் தென் ப்ரீவியஸ் ஹை வில் பி அவர் எஸ்எல், அண்ட் தென் மொமெண்டம் வந்துட்டு. ஸோ இதை வந்துட்டு நல்லா நீங்கள் ப்ரைஸ் கேண்டல் பை கேண்டல் அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்கன்னா ஸோ நான் இதையும் வந்துட்டு நான் எஸ்எல்டின்னு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டே போய் போவோம். நெக்ஸ்ட் டே மார்க்கெட் வந்து என்ன இருக்குது, ப்ரைஸ் வந்துட்டு செல்லிங் வந்துருக்கு, சப்போர்ட் கிரியேட் ஆகிருக்கு. அகைன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு ஹை வந்துட்டு அகைன் ரேஞ்ச் கிரியேட் ஆகுது, அகைன் செல்லிங் வருது, அகைன் பையிங் வருது, செல்லிங் வருது, அகைன் ஹை டெஸ்ட் ஆகும்போது ஸோ இந்த இடத்துல எடுத்திருப்போம். அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம். ஸோ இது ப்ரீமியமில் பார்க்கும்போது ஒரு நல்ல மொமெண்டம் வரும். இன்கேஸ் வந்துட்டு இதில் எடுத்திருந்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு உங்கள் லோக்கு மேலே தான் அகைன் ஒரு மூவ் வந்திருக்கு. ஸோ அட்லீஸ்ட் இந்த மூலையாச்சும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மொமெண்டம் வந்திருக்கு. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பாட்டில் இந்த மாதிரி அக்ரெசிவ் கேண்டில் வந்துச்சுன்னா ப்ரீமியமில் உங்களுக்கு இந்த கேண்டில்லே வந்துட்டு 50 to 60 பாயிண்ட் வந்துட்டு நிஃப்டியில் கிடைக்கும். நம்ம இப்போ அனலைஸ் பண்ணுறது நிஃப்டி தான். ஸோ இதை வந்துட்டு நம்ம டிபி டேவை எடுத்துப்போம். ஏன்னா நம்ம லோக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ திஸ் கோனா பி அவர் டிபி டே. ஆனால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, ஹைஸ்லேருந்து ஓப்பன் ஆகிருக்கு, அகைன் டேரக்ட் செல்லிங். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு சிங்கிள் கேண்டில் சப்போர்ட்னு வைப்போம், அகைன் ரெஸ்டன் பேஸ் ஆகிட்டு டேரக்ட் செல்லிங்கு. ஸோ அப்போ வந்துட்டு இதை டேரெக்டாக வந்துட்டு ஒரு சிங்கிள் ஸ்விங்னு எடுத்துகிட்டு அகைன் ரெஸ்டன் பேஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ப்ரீவியஸாக ரெஸ்டன் கிரியேட் ஆன அளவுக்கு டெஸ்ட் ஆகிட்டு இருக்கு, அகைன் செல்லிங் வருது, அகைன் சேம் லெவல் டெஸ்டிங், அகைன் செல்லிங் வருது, சேம் லெவல் டெஸ்டிங். ஸோ அகைன் ரேஞ்சில் ஹையர் லெவலில் மார்க்கெட் வந்து டெஸ்ட் ஆகிறதுனால ஸோ இந்த பிரேக் அவுட்லாம் மட்டும் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம். ஸோ இஸ் கோனா பி அவர் டிபி டே. ரேஞ்சு கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஹையர் லெவலில் பிரேக் அவுட் கொடுக்குறது. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்துருக்கு, அகைன் பையிங் வந்திருக்கு, அகைன் செல்லிங் வந்திருக்கு. இந்த லோக்கு அகைன் மார்க்கெட்டால் புஷ் பண்ண முடியல, அகைன் பையர்ஸ் வந்து டாமினேட் ஆகினாங்க, அகைன் செல்லிங் வருது, அகைன் இந்த லோக்கு மேலேயே ஹையர் லோ கிரியேட் ஆகுது, அகைன் நல்லா க்ளோசிங் கேண்டில் வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துனா அதுக்கப்புறம் ஒரு மொமெண்டம். ஸோ திஸ் கோன் பி டிபி டே. அந்த நெக்ஸ்ட் டே ப்ரீவியஸ் டே பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்ன இருக்குது, ப்ரைஸ் செல்லிங் வந்திருக்கு, சிங்கிள் டே சப்போர்ட் அகைன் ஃபெயில், அகைன் சிங்கிள் கேண்டில் சப்போர்ட் அகைன் ஃபெயில், சிங்கிள் கேண்டில் சப்போர்ட் ஃபெயில், சிங்கிள் கேண்டில் சப்போர்ட். ஸோ அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த செல்லிங் வந்துட்டு ஃபுல்லாமே ஒரு ரேஞ்சாக எடுத்துப்போம். ஸோ இந்த ரேஞ்சாக எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேருந்து நல்லா செல்லிங் வந்திருக்கு. செல்லிங் வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக
டேரெக்டாக ஹை பிரேக். ஸோ இப்போ டேரெக்டாக ஹை பிரேக் ஆனிச்சுன்னா அப்போ எது ரேஞ்சு, அப்போ இதுதான் ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன இருக்குது, அகைன் செல்லிங் வருது, சப்போர்ட் கிரியேட் ஆகுது, அகைன் ப்ரீவியஸ் ஹைஸ் பக்கமாக வந்துச்சு, அகைன் செல்லிங் வருது, ரிவர்ஸில் வந்து ஹை லோ கிரியேட் ஆகுது அகைன். ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட்டில் எடுக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு 12:30 இந்த டைம் ஃப்ரேமுக்கு உள்ளார நம்ம ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும் எடுங்க, அதுக்கப்புறம் போணுச்சுன்னு எடுக்காதீங்க. ஸோ இந்த ட்ரேட் வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஸோ நம்ம என்ட்ரியே கிடச்சிருக்காது. ஸோ இந்த என்ட்ரி கிடைக்காத டே வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு கிரே கலரில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் டே பார்ப்போம். ஸோ இதுவுமே ஒரு நல்ல சப்போர்ட் டெஸ்டிங் தான். மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு, அகைன் செல்லிங் வந்துருக்கு, அகைன் சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்கு, அகைன் பையிங் வருது, ஹையர் லோ கிரியேட் ஆகுது, அகைன் சப்போர்ட் நியர் த சப்போர்ட் வந்துருது, அகைன் பையிங் வருது, ஹையர் லோ கிரியேட் ஆகுது, நியர் சப்போர்ட் வந்துருது, அகைன் பையிங் வருது, லோவர் ஹை கிரியேட் ஆகுது, சப்போர்ட் கிரியேட் ஆகுது, அகைன் பையிங் வருது, லோவர் ஹை சப்போர்ட். ஸோ இது இப்போ இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் எங்கே கொடுக்குது, மார்க்கெட்டு 2 PM பக்கமாக வந்துட்டு. ஸோ இந்த 12 PM இந்த ரேஞ்ச், இந்த 12:30 உள்ளே இருந்தால் மட்டும் இந்த ரேஞ்ச் அனாலிசிஸில் பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுங்க. இதர் பையிங் சைடு பிரேக் அவுட் ஆனாலும் சரி, இல்லை செல் சைடு பிரேக் அவுட் ஆனாலும் சரி. ஸோ 12:30 அப்புறம் மார்க்கெட்டு கிரியேட் ஆகிறதுல வந்து எடுக்காதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க்கெட் செகண்ட் செஷன் ஆஃப் செஷன் முடிஞ்சிடும். நம்ம வந்துட்டு மார்னிங்கில் மார்க்கெட் வந்துட்டு பையஸ்டு ஸ்ட்ரென்த் இருக்கா, செல்லஸ்டு ஸ்ட்ரென்த் இருக்கான்னு பேஸ் பண்ணி எடுக்கிறது. ஸோ மார்னிங் வந்துட்டு அந்த 12:30 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டோட பிஹேவியர் வந்து மாறும். ஸோ 12:30 முன்னாடியே நம்ம எடுக்கிறதா நம்மளுக்கு சேஃபர் சைடு. சேம் இதுவுமே பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், ரேஞ்சுக்குள்ளாரே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. லோலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா பையிங் ரேஞ்ச் கிரியேட் ஆகிருக்கு, அகைன் செல்லிங் வந்திருக்கு, அகைன் சப்போர்ட் கிரியேட் ஆகுது. இந்த ரேஞ்சில் இந்த பையிங்கில் இன்பிட்வீனில் சப்போர்ட் கிரியேட் ஆகிருக்கு, அகைன் அந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு எப்போ வந்துட்டு ரேஞ்ச் ஹை வருது, மார்க்கெட் 2 PM அப்புறமா அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் வருது. ஸோ இந்த மாதிரி 2 PM வரதெல்லாம் எடுக்காதீங்க. 12:30 முன்னாடி மார்னிங் ஸ்விங்லேயே கிடச்சிருச்சுன்னா எடுத்துருங்க. ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு டிபி ஹிட் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். இன்னொரு என்னென்னா, இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் அக்ரெசிவ் செல்லிங்கு, கேப் அப்பு இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த மாதிரி டைமில் எடுக்காதீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து அந்த மாதிரி டைமில் அன்சர்டைனாக இருக்கும் ரொம்பவே. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு இந்த மாதிரி அன்சர்டைனான கேண்டில்ஸ், ரொம்ப பெரிய கேப் அப் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் வந்து எடுக்காதீங்க. ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு அன்சர்டைனுக்கான ஒரு சயின்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த டே ஃபுல்லாகவே மார்க்கெட் வந்து சைட்வேஸில் தான் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோசிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கேயோ மார்க்கெட் போய் 1000 பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டு கேப் அப்பில் போய் க்ளோஸ் ஆயிருக்கு மார்க்கெட்டு. க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு, 1000 பாயிண்ட்டு மேலே ஓப்பன் ஆகிட்டு, ஓப்பன் ஆன உடனே நல்ல ரொம்ப பெரிய கேண்டில், ஸோ அன்சர்டனான கேண்டில். ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸ், இந்த மாதிரி கேப் அப் பண்ணால் அந்த ட்ரேடிங் செஷனை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரேடிங் செஷன் மேக்ஸிமம் வந்து சைட்வேஸில் தான் இருக்கும். ஸோ அந்த டேவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைட்வேஸ் தான், ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருந்திருக்கு. ஸோ நம்ம ட்ரேட் எடுக்காதது வந்துட்டு நான் கிரேல மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு என்ட்ரி கொடுத்துருக்காது. ஸோ இந்த லாஸ்ட் 3 ட்ரேடுமே நம்ம என்ட்ரி 2 PM மேலே தான் ரேஞ்ச் பிரேக் அவுட்டே கொடுக்குது. ஸோ இதுவுமே வந்து அன்சர்டைன் டே. ஸோ இந்த மாதிரி தான் ட்ரேட் எடுக்கக்கூடாது. அண்ட் தென் நெக்ஸ்ட் டே வைப்போம். இன்னும் ஒரு 2-3 செஷன் பின்னாடி பார்த்துட்டு நம்ம ஓவராலாக நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட் லோ கிரியேட் ஆயிருக்கு, பையிங் வந்திருக்கு, ரெஸ்டன் பேஸ் ஆயிருக்கு, அகைன் செல்லிங் வந்திருக்கு, அகைன் பையிங் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அகைன் பையிங் வருது, ரெஸ்டன் பேஸ் ஆகுது, அகைன் வந்துட்டு ஹையர் லோ கிரியேட் ஆகிட்டு ப்ரீவியஸ் ஹைக்கு மார்க்கெட் புஷ் பண்ண முடியாமல் ஹையர் லோ கிரியேட் ஆகிட்டு மார்க்கெட் செல்லிங் வரும்போது ஸோ நம்மளோட என்ட்ரி ரேஞ்சில் லோவர் லெவலில் டெஸ்ட் ஆகுது. ஸோ அந்த இந்த கேண்டலில் நம்ம பிரேக் டவுன் கேண்டில் என்ட்ரி எடுக்கும்போது நியர் தி இன்ட்ராடே லோ தான் நம்மளோட டிபியாக இருக்கும். வந்து அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு நல்ல மொமெண்டம். ஸோ திஸ் கோன் பி அவர் டிபி. ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் செஷன் பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸ் செஷன் வந்துட்டு மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, நியர்லி இங்கே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் கிரியேட் எல்லாம் சிங்கிள் கேண்டில் ரெசிஸ்டன்ஸு. ஸோ சிங்கிள் கேண்டில் செல்லிங் வந்திருக்கு, அப்படியே ரிவர்சல் அகைன் சிங்கிள் கேண்டில் ஒரு லெவல் எடுத்துட்டிங்கன்னா 30 மினிட்ஸ் 50 to 30 மினிட்ஸ் வந்துட்டு அந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆனால் மட்டும் அதை வந்துட்டு ஒரு ரேஞ்சாக எடுங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் கிரியேட் ஆகுது, கண்டினியூஸ் பையிங், அகைன் ரேஞ்ச் கிரியேட் ஆகிட்டு. ஸோ இதுதான் நம்மளுக்கு இன்னைக்கான ரேஞ்சு. அண்ட் தென் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் கிரியேட் ஆகிட்டு அகைன் டேரக்ட் வந்து இன்ட்ராடே லோ வந்துடுது. ஸோ லோ வந்ததுக்கப்புறம் ஸோ டேரக்ட் பிரேக் அனுச்சுன்னா ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம எது ரேஞ்சாக இருக்கும், இதுதான் ரேஞ்சாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சிங்கிள் கேண்டில் அகைன் பையிங் வருது, ஹை லோ கிரியேட் அகைன் லோ வந்துடுது. ஸோ இந்த இடத்துல இன்கேஸ் எடுக்கிறதா தான் எடுத்துக்கலாம், 12:30 நியர்லி தான் இருக்குது. இன்கேஸ் வந்து எடுக்கலைன்னா கூட எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதை வந்துட்டு நம்ம கிரேல மார்க் பண்ணிப்போம். ஸோ நோ ட்ரேடிங், எந்த என்ட்ரியுமே கிடச்சிருக்காது. அண்ட் தென் நெக்ஸ்ட் டே இஸ் கோன் பி எஸ்எல் டே
ப்ரைஸ் வந்து ரேஞ்ச் கிரியேட் ஆயிருக்கு, ஹை கிரியேட் ஆயிருக்கு, அகைன் லோ கிரியேட் ஆகிட்டு மார்க்கெட் ஹையர் லெவலில் ஹோல்ட் ஆகுது. பட் பிரேக் அவுட் கொடுக்க முடியல அண்ட் தென் ஃபெயில் ஆகிட்டு. ஸோ இதை வந்துட்டு நம்ம எஸ்எல் மார்க் பண்ணிப்போம், எஸ்எல்டி. ஸோ அந்த நெக்ஸ்ட் டே இந்த டே பார்ப்போம். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு, அகைன் டேரக்ட் செல்லிங், சிங்கிள் கேண்டில் சப்போர்ட் எடுத்துக்க கூடாது. ஸோ செல்லிங், டேரக்ட் செல்லிங். ஸோ இந்த இடத்துல தான் சப்போர்ட் கிரியேட் ஆகுது, சப்போர்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் ரேஞ்ச் கிரியேட் ஆகுது, ஹை கிரியேட் ஆகுது. ஃபஸ்ட்டு தடவை செல்லர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க, ரிவர்சல் ஆகிட்டாங்க. செகண்ட் தடவை செல்லர்ஸ் ட்ரை பண்ணாங்க, ரிவர்சல். தேர்ட் தடவை செல்லர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, ரிவர்சல். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து ஹையர் லோ கிரியேட் ஆகிட்டு மார்க்கெட் ஹையர் லெவலில் வந்துடுது. அண்ட் தென் நியர்லி ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம என்ட்ரி இங்கே தான் இருக்கும். அந்த எஸ்எல் நியர் தி லோ. அந்த தென் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ரேலி. ஸோ திஸ் கோனா பி அவர் டிபி. ஸோ ஓகே, இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ட்ரேட் எடுத்துருக்கோம், எவ்வளோ டிபி வந்திருக்கு, எவ்வளோ எஸ்எல் வந்திருக்குன்னு கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஸோ மொத்தமாக வந்துட்டு எத்தனை ட்ரேடிங் செஷன் எடுத்துருப்போம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 15 16 17 18 ஓவராலாக 18 ட்ரேடிங் செஷன் வந்து நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். ஸோ ட்ரேட் மீன்ஸ் ஓவராலாக 18 செஷன் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். 18 செஷனில் ஓவராலாக நம்மளுக்கு எத்தனை டிபி வந்திருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 செஷன் வந்துட்டு நம்மளுக்கு டிபி வந்திருக்கு. அண்ட் தென் எஸ்எல் எவ்வளோனா 1 2 3 4 5 6 செஷன் வந்து நம்ம எஸ்எல் வந்திருக்கு. அண்ட் தென் நோ ட்ரேட் எத்தனை நியர்லி இன்னும் பின்னாடி இருக்குது. ஸோ அப்போ 18 90 20 21 22 ஓவராலாக இது எடுத்துக்கங்க. ஓவராலாக 22 செஷனில் 18 டிபியில் 18 90 20 டிபி வந்திருக்கு. 10 டிபி வந்திருக்கு. லாஸ்ட்டாக 8 டிபி தான் நம்மளுக்கு வந்திருக்கு. 8ஓட நெக்ஸ்ட்டு இங்கே ரெண்டு செஷன் வந்து டிபி வந்திருக்கு. ஸோ அப்போ 10 டிபி வந்திருக்கு. அந்த எஸ்எல் 1 2 3 4 5 6 7 எஸ்எல். அண்ட் தென் வந்துட்டு நம்ம எடுத்த ட்ரேட் எல்லாமே பிரேக் அவுட்டில் இதில் எடுக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸிலி வந்துட்டு 1:2 டார்கெட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் எப்படி எடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து 1:2, ஏன்னா நம்ம வந்து மொமெண்டமில் எடுக்கிறோம். ஸோ எஸ்எல் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். 1:1 போயிட்டு அகைன் ரிவர்ஸில் ஆகுறது அந்த மாதிரிலாம். ஸோ நீங்களே வந்துட்டு ஒரு 20 பாயிண்ட்ஸ் எஸ்எல் வச்சு எடுக்கிறீங்கன்னா நிஃப்டியில் 40 பாயிண்ட்ஸ் ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணிடலாம். ஸோ நிஃப்டியில் ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ ஓவராலாக நம்ம வந்துட்டு எத்தனை ட்ரேட் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், 10 ட்ரேட் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ 10 ட்ரேடுக்கு 1:2னா நமக்கு ஓவராலாக 20 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அண்ட் தென் நம்ம லூஸ் பண்ணுறது எவ்வளோ 7 பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணுறோம். அப்போ 7 பாயிண்ட்ஸ்னால் எவ்வளோ, அப்போ வந்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து 1000 ருபீஸ் எஸ்எல் வைக்கிறீங்கன்னு வைங்களேன். ஸோ 1000 ருபீஸ் எஸ்எல் வச்சு 2000 ருபீஸ் வந்துட்டு டிபி, ஏன்னா 1:2னா 2002. அண்ட் தென் யூ லூஸ் பண்ண போகிறது 1000 ருபீஸ். அப்போ ஓவராலாக நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு, 10 டிபி வந்திருக்கு. அப்போ 10 டிபினா அப்போ ஒரு டிபி வந்துச்சுன்னா 2000. அண்ட் தென் 10 டிபி ஈக்குவல் டு 10 டிபி வந்துச்சுன்னா ஓவராலாக நமக்கு வந்து 20,000 வந்து வந்திருக்கும். ஸோ இந்த 10 டிபிலேருந்து மட்டும். அண்ட் தென் எஸ்எல் வந்து எவ்வளோ போயிருக்கு, 7 எஸ்எல் போயிருக்கு. அப்போ 7000 மைனஸ் பண்ணிடுவோம். ஸோ ஓவராலாக நெட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 13,000 நம்ம ஓவராலாக நெட் ப்ராஃபிட் இருக்கும். ஸோ நியர்லி இந்த 22 செஷனில் மட்டும் நியர்லி இந்த ஒன் மந்த் பேக் டெஸ்ட்டில் 1:2 ரேஷியோவில் நம்ம ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நியர்லி வந்துட்டு நீங்கள் 1000 ருபீஸ் எஸ்எல் வச்சு 2000 ருபீஸ் டிபி எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த மெத்தடில் வச்சு நம்ம மினிமம் போட்டோம்னா ஓவராலாக 30,000 பக்கமாக நம்ம ப்ராஃபிட்டபிளில் இருப்போம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். 50% மேலே தான் நம்மளோட வின் ரேட்டே இருக்குது. ஸோ 10 எஸ்எல்ல 22 செஷனில் நம்மளுக்கு வந்து 10 டிபி வந்திருக்கு. அகைன் வந்துட்டு 7 எஸ்எல் வந்திருக்கு. 10மே வந்துட்டு 1:2. 1:2ல் 10 எஸ்எல்னா 10 டிபி மீன்ஸ் நம்ம வந்து 20 பாயிண்ட்ஸ் இதில் கேப்சர் பண்ணியிருப்போம். அந்த எஸ்எல் வந்து 7 பாயிண்ட்ஸ் போயிடும். ஓவராலாக நெட்டாக நமக்கு வந்து 30 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டு 1000 ருபீஸ் எஸ்எல் வச்சிங்கன்னா அப்போ 30 பாயிண்ட்ஸ் வந்து 13,000. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இப்போ உங்கள் முன்னாடி தான் வந்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணி காட்டினேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் பின்னாடி பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறையா செஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வந்துட்டு இந்த ரேஞ்ச் அனாலிசிஸ் வந்து எவ்வளோ வின் ரேட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறையா லேர்னிங் வீடியோ வேணுன்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பை.